கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்ம இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நீதிமான்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் நிச்சயமாய் வரும். அது வந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நாம் சொல்லி அவர் பாதத்தில் நாம் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க வேண்டும். அதாவது எப்படி இறக்கி வைக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய சுமைகளை நாமளே தனியாக சுமக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதத்தில் இறக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை, பயம், துக்கம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும். நாம் சுமக்க வேண்டாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நாம் அப்படி கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்போது தேவன் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அதாவது நாம் எந்த நிலைமையிலும் விழுந்து போகாதபடிக்கு, கவலையில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, பயத்தில் நம்ம மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். மூன்றாவது, நம்ம பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது நம்மை தாங்குவார். மூன்றாவது, நம்மை நிலைநிறுத்துவார். அதாவது கர்த்தரை நம்பி நம்முடைய பாரத்தை அவர் மேல் இறக்கி வைக்கும்போது நம்ம ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் தேவன் நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். நான்காவது பார்த்திங்கன்னா, நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு உடைக்க வேண்டும். அதாவது நாம் எல்லாவற்றையும் நாமளே வச்சு முயற்சி பண்ணி நமக்குள்ளேயே பயம், கவலை, எல்லா தனிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒரு மன அழுத்தம் தான் வரும். நம்ம பலவீனப்பட்டு போவோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கும் போது நமக்கு விலையேறப்பட்ட சமாதானம் வரும். அதாவது நம்ம கவலைப்படாதபடிக்கு நம்ம எல்லாவற்றை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை தாங்குவார், நம்மை நிலைநிறுத்துவார். அதாவது கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, நீ உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்னுடைய சமூகத்தில் இறக்கி வை, என்னுடைய நுகத்தை நீர் ஏற்றுக்கொள். அதாவது கர்த்தருடைய நுகம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது அப்படின்னு. நம்ம கர்த்தரை பார்க்கும்போது நம்முடைய பாரத்தையெல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய நுகம் நமக்கு மெதுவாயும் லெகுவாயும் இருக்கும். நமக்கு விலையேறப்பட்ட சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நாம் இப்போது செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. தேவரீர், எங்கள் குறைவுகள் அப்பா, எங்கள் தேவைகள், எங்கள் கவலைகள், எங்கள் பயங்கள், எங்கள் துன்பங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் யாரெல்லாம் இறக்கி வைக்கிறார்களோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். தேவன் தாமே பார்த்து கொள்ளும்படியாய் அப்பா, நீர் எங்களை தள்ளாட ஓட்ட விடமாட்டீர் என்ற முழு நிச்சயத்தோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். தேவரீர் தகப்பனே, எல்லாவற்றையும் மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.